பரவாயில்ல எப்படியோ தங்கமயில் இந்த கலையபுரத்தில் தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு நினச்சோம். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அரசியுடைய கல்யாணம் ஒழுங்காக நடந்திருந்தால் நடந்து முடிஞ்சோடனே இந்த பொண்ணை துரத்தி விட்டுருவேன்னு சரவணன் சொல்லியிருந்தார். ஆனால் அதுவே ஓடிப்போன கல்யாணங்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஆனால் ஓடி போகலை, அது நமக்கு தான் தெரியும். ஸோ இந்த கலையபுரத்தை அவர் மறந்துடுவார்னு பார்த்தா அவர் இன்றைக்கி என்ன பண்ணுறாருன்னா ஒரு பையை எடுக்க சொல்லி நம்மளாம் வெளில போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில்கிட்ட எல்லாத்தையும் பேக் பண்ண சொல்லி வீட்டில் ஆள் இல்லாத போது ஒரு பைக்கில் ஏற்றி கொண்டு போய் அவங்க வீட்டிலே விட்டு வந்துடுறாரு. அவங்க காலெல்லாம் விழுந்து கெஞ்சுறாங்க, அவங்க வீட்டில் கெஞ்சுறாங்க. வீட்டுக்குள்ளே போய்ட்டு என்ன சொல்கிறாருன்னா, அப்படி பொய் சொல்லி 12வது முடித்த பிள்ளையை உண்மையை சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுருக்கணும். பொய் சொன்னவங்களோட என்னால் வாழ முடியாது, இனிமேல் உங்கள் பொண்ணு இங்கே தான் இருக்கும், இதான் அவங்க வீடு. எங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனை போகிறதுனால நான் இன்னும் அதை சொல்லலைங்கிறாங்க. அதை தான் இப்போ பாக்கியம் பிடிச்சிப்பாங்க. இன்னும் அங்கே சொல்லலைங்கும் போது நீ போய்டு, என்ன பண்ணுறாருன்னு பார்த்துப்போம், நீ மிரட்டுங்குவாங்க. அரசி இருக்க மாதிரியே இங்கேயும் மிரட்டி வீட்டில் இல்லைனா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு பொய் சொல்லுன்னு ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லி அதை வச்சு புதுசாக ட்விஸ்ட்டை பண்ண பார்ப்பாங்க. அதில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். இன்னொரு பக்கம் அரசி இவரை குமரவேலை மிரட்டுறது, அதை வச்சு நடக்கிறதுல கொஞ்சம் காமெடி ட்ராக்கு, அப்புறம் கொஞ்சம் சீரியஸ் ட்ராக்கு, அவர்களை டார்ச்சர் பண்ணுறதுன்னு விஷயங்கள்லாம் போகுது. இது எல்லாத்தையும் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த கதை இப்போ எப்படி போகுது, இல்லை என்ன எதிர்பார்க்குறீங்க நீங்கள் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.